வெல்கம் டு முத்தமிழ் ஃபுட்ஸ். எப்படி வெங்காயம் தயார் பண்றோம், கட்டி காயத்தை எப்படி கட் பண்றோம், அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். இப்ப என்ன வீடியோனா அதை எப்படி நம்ம காய போடுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நம்ம காய போடுற மெத்தட் வந்து நம்ம சூரியக்கூடாக உலர்த்தி மூலமா தான் காய போடுறது. ஏன்னா இது சாப்பாடு பொருள், நம்ம தரமா கொடுக்கணும் அப்படின்றனால வெளியில உள்ள டஸ்ட் எதுவும் படக்கூடாது. அது போல இதோட சுவையும் நறுமணத்தையும் தக்க வைக்கணும். இப்ப நம்ம வெளியில காய வச்சோம்னா அது மாய்ஸ்டர்ல அப்படியே எவாபரேட் ஆயிடும். இப்ப நம்ம இதுல வைக்கும் போது என்ன ஆகும்னா அதுக்குள்ளேயே தக்க வைக்கும், அதோட ஈரப்பதத்தை மட்டும்தான் இருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். முன்னாடி எல்லாம் நம்ம அம்மாக்கள் காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டி காயை வாங்கி அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணாதான் நயமான கட்டி அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம பண்ற வெங்காய தூளே வந்து நம்ம கட்டி காயமா இப்படி போட்டுதான் அதை கட் பண்றோம். இப்படி கட்டி காயமா போடுறது வந்து சில பேர் கட்டியாவே கேட்பாங்க, மசாலா பொடிக்கு வேணும் அப்படின்னு. அப்படின்றவங்களுக்கு நம்ம இதேதான் கொடுத்துருவோம். தூளா வேணும்ன்றவங்களுக்கு இதைத்தான் நம்ம பவுடர் பண்ணி தூளா கொடுப்போம். நம்ம பொடியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். கட்டியா வேணும்னு கட்டியாவும், தூளா வேணும்ன்றவங்களுக்கு தூளாவும் கொடுப்போம். இப்ப பாருங்க, இந்த கட்டி இப்படி காஞ்சது இருக்கா, இதுல கொஞ்சம் கூட உள்ள மாய்ஸ்டர் இருக்காது. அதனாலதான் நம்ம கட்டி வந்து 9 மாசத்துக்கு மேலையும் கெட்டு போகாம இருக்கும். ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமா உள்ளது. இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறதுதான் பேக்கிங் செக்ஷன். இங்கதான் இப்ப நம்ம பவுடர் எல்லாமே பேக் பண்ணுவோம். துண்டு காயம், அந்த கட்டி காயம் அதெல்லாம் வந்து நம்ம அதர் சைட் பேக் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கடைக்கு வந்து அந்த பிடி பிரியாணி வந்து 8 வருஷமாக வந்துட்டு இருக்கு. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே வந்துடும். மற்றபடி இது எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதும். கொஞ்சம் நல்ல குவாலிட்டி தான். பிடி பிரியாணி உங்களுக்கு தெரிஞ்சது தான். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா